டெல்லியில் காதல் கணவனை திட்டமிட்டு தீர்த்து கட்டிய மனைவி ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓராண்டுக்கு முன்பு கொலை செய்து உடலை கால்வாயில் வீசிய கும்பல் செல்போன் மூலம் சிக்கியது எப்படி? டெல்லியின் அலிப்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி பிரீத்தம் பிரகாஷ் குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு சோனியா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு 16 வயதில் மகன் உட்பட 3 குழந்தைகள் உள்ளனர். திடீரென கடந்த 2024 ஜூலை 20ஆம் தேதி பிரீத்தம் பிரகாஷ் காணாமல் போனதாக அவரின் மனைவி சோனியா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததால் வழக்கில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் பிரீத்தம் பிரகாஷின் செல்போன் எண்ணுடன் தொடர்பில் இருந்த செல்போன் ஓராண்டுக்கு பின் ஆன் செய்யப்பட்டது தெரிய வந்தது. அதை டிராக் செய்ததில் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் உள்ள ரோஹித் என்பவர் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. கொலை உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரோஹித் சோனியாவுடன் முறை தவறிய உறவில் இருந்துள்ளார். இதற்கு தடையாக இருந்த அவரின் கணவர் பிரீத்தம் பிரகாஷை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளனர். அதன்படி சோனியா தனது தங்கையின் மைத்துனர் விஜய் என்பவருக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்து ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பிரீத்தம் பிரகாஷை விஜய் கொலை செய்துள்ளார். பின்னர் கால்வாயில் வீசப்பட்ட உடலை ஓராண்டுக்கு பின் போலீசார் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரீத்தம் கொலை வழக்கில் சோனியா மற்றும் அவரின் ரகசிய காதலன் ரோஹித் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள விஜயை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். ஓராண்டுக்கு முன்பு காணாமல் போனவர் கால்வாயில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவரை மனைவியே தனது காதலன் மற்றும் உறவினருடன் சேர்ந்து கொலை செய்தது டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.